இந்த வாத நோய்கள்ல முடக்குவாதமும் ஒண்ணு. பேர்ல இருக்கு பாருங்களேன். முடக்குவாதம் தான் என்ன? உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை அப்படியே முடக்கி போடக்கூடிய ஒரு கண்டிஷன். ஜாயின்ஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் நாட்பட்டு இது இருக்கும்போது என்னங்கன்னா ஃபிங்கர்ஸோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் மடங்கின மாதிரியோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இது கியூர் ஆகுமா இல்லையா? ஸோ இதுக்கான சித்த மருந்துகள் எடுக்கும்போது இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல இதுக்கான மெடிசின்ஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம். பேசிக்கா பார்த்தோம்னா இந்த கிராம்பு எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியது. அது வந்து நமக்கு பெயினை வந்து நல்லாவே குறைஞ்சிடும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வந்து இது குறைக்கும். அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போனா கூட திரும்ப காப்பாற்ற முடியும். அவங்க கண்டிப்பா காப்பாற்ற முடியும். சரி, எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம், சித்தால ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன் அதை ஸ்டார்டிங்லேயே செஞ்சிருந்தா ஈஸியா நம்ம ரெக்கவர் ஆயிருக்கலாமே. நார்மலா வேற மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சித்தாவும் சைட்ல எடுத்துக்கலாமான்னு சொல்லியும் ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, அது எடுக்கும் போதும் சித்த மருந்துகள் நீங்க டாக்டரை கரெக்டா கன்சல்ட் பண்ணிட்டு மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும். இறைச்சித்தம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். மேம் வணக்கம். வணக்கம் டார்வின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். நம்ம வந்து சில வீடியோக்கு முன்னாடி வாதம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ அதுல நம்ம வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தது முடக்குவாதம். ஸோ அந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம முடக்குவாதத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது என்ன நோய் மேம்? அது இந்த வாத நோய்கள்ல முடக்குவாதமும் ஒண்ணு. ஓகே, பேர்ல இருக்கு பாருங்களேன். முடக்குவாதம் தான் என்ன? உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை அப்படியே முடக்கி போடக்கூடிய ஒரு கண்டிஷன். இது சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னும் இதுல சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் சொல்லலாம். ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே என்ன பண்ணுதுன்னா நம்மளை அட்டாக் பண்றது. ஏதாவது ஒரு ஆர்கனை அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கின்ல அட்டாக் பண்ணலாம், இல்லை இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல அட்டாக் பண்ணலாம், ஹேர்ல இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ ஜாயின்ஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்ன ஆகுனா ஜாயின்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நாட்பட்டு இது இருக்கும்போது என்னங்கன்னா ஃபிங்கர்ஸோட அப்படியே ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் மடங்கின மாதிரியோ இல்லை கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே எதுவுமே நம்மளால மொபைல் பண்ணவே முடியாது, அப்படியே ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது மேஜராக இது ஃபஸ்ட்டு வந்து மைனர் ஜாயின்ஸ் தான் இது அஃபெக்ட் பண்ணுது. சின்ன சின்ன ஜாயின்ஸ் நம்ம கை விரல்கள் இருக்கிறது காலில் இருக்கிறது எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாடியில் ஒவ்வொரு நமக்கு ஜாயின்ஸாக வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர்கன்ஸும் நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ சிவியர் கண்டிஷனில் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ கை வச்சு நம்ம எந்த பொருளுமே எழுத முடியாது, ஃபுட் எடுத்து சாப்பிட முடியாத மாதிரி கண்டிஷன் ஆகுது. ஸ்பைனல் கார்டு வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து பெண்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த பெயின் எப்படி இருக்குன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். காலைல எழுந்தோடனே இந்த வாதம் அதிகமாக இருக்குது, காலை தரையில் வைக்க முடியல, ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருவேன், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இது கியூர் ஆகுமா இல்லையா? ஸோ இதுக்கான சித்த மருந்துகள் எடுக்கும்போது இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல இதுக்கான மெடிசின்ஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம். எப்படி இந்த வாதத்துக்கு இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதே டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். பட் இதுக்கு ஸ்பெஷலாக சில தைல முறைகள் இருக்குது. ஸோ இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி அந்த தைல வகைகள் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து பிளட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளட்ல டெஸ்ட் பண்ணும்போது ஸோ ஒரு 1 மந்த் நம்ம மெடிசன் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ முடக்குவாதம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்மா இருக்கு மேம். உதாரணத்துக்கு எங்க வீட்லேயே அந்த பிரச்சனை இருக்கு. அவங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 நாள் விட்டா கூட அதுக்கப்புறம் அவங்க நடக்கிறது கஷ்டமாயிடுது. அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா இந்த கிளைமேட் குளிர்காலங்கள்ல ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஸோ மிட் நைட்லாம் நமக்கு கால் வரும். அந்த மிட் நைட்ல கால் வருதுன்னா ஒன்றும் எமர்ஜென்சி, இல்லைன்னா இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்க பெயின் அவங்களால தாங்க முடியாத ரொம்ப வலிக்குது, இமிடியேட்டா ஏதாவது மெடிசன் இருந்தா கொடுங்க. லாஸ்ட் மந்த் வரைக்கும் சிம்டம்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொன்னவங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பெயின் அதிகமாக வரும்.
இந்த டைல்ஸ்லாம் நடக்க முடியாது, வெறும் காலில் நடக்கிறாங்க, அப்புறம் ஏதாவது கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதுக்கான ஒரு டயட், ஒரு மெடிசன் இல்லை ஃபுட்டில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த கிராம்பு. ஸோ கிராம்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியதான். அது வந்து நமக்கு பெயினை வந்து நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வந்து இது குறைக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பூண்டு, கார்லிக். இதில் வந்து ஒரு பல் பூண்டுன்னு ஒரு டைப் இருக்குது, ஹிமாலயன் கார்லிக்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பல்லு தான் இருக்கும், அது ஒரு பூண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் வச்சு ஒரே ஒரு மிளகு வச்சு அரைச்சி வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஓகே. ஸோ டெய்லி ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரும். ஒரு வேளை எந்த டைமில் வேணால் குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் வேண்டாம், ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் காலையிலையோ இல்லை நைட்லேயோ ஒரு டைமில் இது வந்து நம்ம மஞ்சள், மிளகு, அந்த ஒரு பல் பூண்டு, ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது பெயின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பெயின் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மலச்சிக்கல் வந்து நம்ம ரெகுலராக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், பெயின் வந்து. ஸோ அப்போ அந்த மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது? இப்போ இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா மலச்சிக்கல் இருக்குன்னா நம்ம வந்து கடுக்காய் பொடியோ திரிஃபுலா நம்ம சாப்பிடுவோம், இல்லை நிலாவரை பொடி எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை மெடிசனாக எடுக்கும்பொழுது இல்லை நீண்ட நாளாக நமக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா மேனி தைலம். ஸோ மேனி தைலம் வந்து நைட்டில் ஒரு 5 drops இல்லை 10 drops மில்கில் வந்து கலந்து குடிச்சிடலாம். இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 5 அந்த டைமில் இந்த தைலத்தை குடிக்கும்போது அந்த மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஓகே மேம். இப்போ இந்த முடக்குவாதம் வந்து சில பேர் வந்து நடக்க முடியாமலே ஆயிடுறாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள திரும்பவும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வைக்க முடியுமா? ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு சித்தா மெடிசன்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாதத்தை குறைச்சி அது கூட சேர்த்து நம்ம இந்த குரு மருந்துகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த குரு மெடிசன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாதம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் நமக்கு குறையும். இதில் ஒரு சிலருக்கு என்னென்னா அந்த யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பிளட்ல யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் குறையவே செய்யாது. நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். அப்போ யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ யூரினில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முடக்குவாதம் அப்படின்ற ப்ராப்ளம், இந்த RF ஃபேக்டர் நமக்கு பிளட்ல குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே. அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போனால் கூட திரும்ப காப்பாற்ற முடியும், அவங்கள கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸோ இல்லை ஆட்டோஇம்யூன் கண்டிஷனுக்கோ சித்தால தீர்வு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அது யோசிச்சு டைம் நிறைய பேர் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. 3 months 4 months அதுக்கப்புறம் சரி எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம், கடைசியாக இங்கே வரும் சித்தால ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஏன் அதை ஸ்டார்டிங்லேயே செஞ்சுருந்தா ஈஸியாக நம்ம ரெக்கவர் ஆகிருக்கலாமே. ஸோ சித்தா மருத்துவமும் கிடையாது. ஸோ எந்த நம்ம மருத்துவத்தை நோக்கி போனாலும் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம க்யூர் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ அதற்கான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும். இதிலே முக்கியமாக இந்த குரு மருந்து வகைகளை கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு வந்து நான் வந்து நார்மலாக வேற மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சித்தாவும் சைடில் எடுத்துக்கலாமான்னு சொல்லியும் ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லா நோய்களுக்குமே ஏற்கனவே ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம். ஸோ அது எடுக்கும்போதும் சித்த மருந்துகள் நீங்கள் டாக்டரை கரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டோசேஜ் இந்த மெடிசனுக்கும் எவ்வளோ டைம் இன்டர்வல் நம்ம எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஸ்பெஷலாக இந்த முடக்குவாதம் இருக்கவங்க ரொம்ப கோல்டு ஐட்டம்ஸ், இந்த நீர்ச்சத்து இருக்க காய்கறிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வாதத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்களும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உணவில் வந்து அடிக்கடி நம்ம சொன்ன மாதிரி கிராம்போ, சுக்கோ, இஞ்சி, மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுட்டே வரும்போது அந்த முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து லைஃப் லாங் கிடையாது, தீர்க்க முடியும். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், இந்த வெண்புள்ளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பாடியில் வந்து ஒயிட் பேச்சஸ் வர்றது, ஸோ இது எல்லாமே நமக்கு சித்தால நல்ல ரிசல்ட் நமக்கு வந்துடும். ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஸோ வியூவர்ஸ், முடக்குவாதம் பற்றி மேம் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஸோ இதே மீறி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.